இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உருவாக்கம், அதன் தற்போதைய நிலை குறித்து ஏன், எதற்கு, எப்படி பகுதியில் பார்க்கலாம். எதிர்காலம் பற்றியதெல்லாம் நமது பிரச்சனை. தற்போது இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் ஒருமித்த முடிவை எடுக்க வைப்பது எப்படி, எல்லோரையும் ஒற்றுமையை நோக்கி இட்டுச் செல்வது எப்படி என்பதுதான் முக்கியமான பிரச்சனைன்னு அரசியலமைப்பு சட்ட அவையில் தன்னுடைய முதல் உரையில் குறிப்பிட்டார் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவுடைய 75வது ஆண்டு அரசியலமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நிலையில அதனுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது, தற்போதைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஏன், எதற்கு, எப்படிங்கிற பகுதியில் பார்க்கலாம். இந்திய அரசமைப்புடைய உருவாக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடங்குது. 1939ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமாக தனித்துவமாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுது. தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் 1942ஆம் ஆண்டு இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யப்படுது. அந்த பரிந்துரை 1946ஆம் ஆண்டு நடைமுறைக்கும் கொண்டு வரப்படுது. 299 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அந்த அவைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக செயல்படுகிறார். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்குன்னு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட ஒரு வரைவு குழுவை அமைக்கிறாங்க. அந்த வரைவு குழு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. மொத்தம் 11 அமர்வுகள் உட்கார்ந்து இதற்கான நடைமுறையை செயல்படுத்துறாங்க, ஆலோசிக்கிறாங்க. அப்படி நடந்த 10வது அமர்வுல தான், அதாவது 1949 நவம்பர் 26ஆம் தேதி அன்று அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை, அந்த வரைவு குழு தயாரித்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய தினத்தை தான் நாம அரசியலமைப்பு சட்ட தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிச்சு கொண்டாடுறோம். அது ஏற்றுக்கொண்ட பிறகு 1950 ஜனவரி 24ஆம் தேதி என்று அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெற்றாச்சு அப்படின்னு அறிவிச்சுட்டு ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்திய அரசமைப்பினுடைய தனிப்பட்ட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடையது. கிட்டத்தட்ட 1,45,000 சொற்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டோம்னா, குறிப்பாக அமெரிக்காவோடு ஒப்பிட்டோம்னா, அவங்கள்ட்ட 4,400 வார்த்தைகள் தான் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 22 பகுதிகள், 395 விதிகள், 8 அட்டவணைகள் அப்படிதான் உருவாக்கியிருக்காங்க. அது பல்வேறு விதமான திருத்தங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 465க்கும் மேற்பட்ட விதிகள் அப்படின்னு இப்போதைக்கு அது இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டம் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. அது பல்வேறு நாடுகள்கிட்ட கையாளப்பட்டிருக்கு. உதாரணமா கூட்டாட்சி முறையை நம்ம கனடா நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகள் முறையை ஐக்கிய அமெரிக்காவிடமிருந்து எடுத்திருக்கிறோம். அடிப்படை கடமைகள் முறையை அன்றைய சோவியத் யூனியன் கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலாம் அப்படின்ற அந்த நடைமுறையை நாம தென்னாப்பிரிக்காவிடமிருந்து எடுத்திருக்கிறோம். மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் முறையை அயர்லாந்து நாட்டிலிருந்து நாம கையாண்டிருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை கிட்டத்தட்ட 165 நாட்கள் கூடியிருக்கு. வரைவு அரசியலமைப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதிகள் மீதும் கிட்டத்தட்ட 101 நாட்கள் விவாதம் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசமைப்புடைய இதயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் குறித்து விவாதிப்பதற்காக மட்டும் 16 நாட்கள் அரசியல் நிர்ணய சபை கூடியிருக்கு. இந்த விவாதங்களில், ஒட்டுமொத்த இந்த விவாதங்களில் வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் கிட்டத்தட்ட 2,67,544 வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த வரைவு குழு கூடின கூட்டங்கள்லையும் சரி, அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை கூடிய கூட்டங்கள்லையும் சரி, பல விமர்சனங்கள், எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு அனைத்துமே ஆலோசிக்கப்பட்டு இறுதியாக ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட்டு தான் அரசியல் சாசனம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது.